சொல்லுகிறேன். தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. இந்த நாளில் உங்களோடு பேசுவதற்கு தேவன் காண்பித்து கொடுத்த வேத பகுதி யோவான் என்ற சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். கண்களை மூடி ஜெபிப்போம். தேவரீர் எங்களோடு கூட பேசும். உங்களோட பிறப்பை, நற்செய்தியை, உங்க பிறப்பின் சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் எங்களோடு பேசும். நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் எங்கள் மனதிலே பதிவதற்கும் சத்திய ஆவியாகிய வசனத்தை அனுப்பி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மீண்டும் வாசிப்போம். யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யார் எதற்கு அனுப்பப்பட்டார்? உலகத்தை அழிப்பதற்கு தேவன் பிதாவானவர் தன்னுடைய குமாரனை அனுப்பவில்லை. இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு, நியாய தீர்ப்பதற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு பிதா அனுப்பவில்லை. அதற்கு பதிலாக இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக தேவன் அவரை அனுப்பினார். தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த காலவேளையிலே தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். எதற்கு அனுப்பினார்? இந்த திட்டம் இன்று போட்ட திட்டம் அல்ல. அது இந்த உலகம் படைக்கப்பட்ட போது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் தவறு செய்த போது அன்னைக்கே ஒரு திட்டத்தை வச்சுட்டாரு. தோத்திரம். அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வாசிங்க ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். எப்போ சொன்னாரு? தேவனால் உருவாக்கப்பட்ட, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்து தவறு செய்த போது, அவர்கள் ஏதேனுடைய துரத்தப்படும் போது ஆண்டவர் சொன்னாரு, என் பிள்ளையை துரத்திட்டப்பா, என் மகிமையெல்லாம் நான் பிடுங்கிட்ட, இப்போ சொல்லுகிறேன், நான் ஒருவனை என்னுடைய குமாரனை அனுப்புவேன், அவன் உன் தலையை நசுக்குவார் என்று இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் பேசிட்டார். தோத்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்தை அழிப்பதற்கு அல்ல, இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு அல்ல, இந்த உலகத்தை நியாயம் விசாரிப்பதற்கு அல்ல, உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்கு தான் தேவன் இந்த உலகத்தில் பிறந்தார். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்து பாருங்க. மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்திய சுவிசேஷம் 18:11. மனுஷகுமாரன் என்ன வந்தாங்க? எது கெட்டு போச்சு? மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிப்பதற்கு வந்தார். தோத்திரம். அல்லேலூயா. யார் கெட்டு போனா? ரோமர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாகி, எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் கெட்டு போனவர்களாய் மாறிட்டோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நல்லா பாருங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனும் ஒருவனாகிலும் இல்லை. இந்த உலகம் முழுவதும் கெட்டு போனது. கவனிக்கிறீங்களா? தேவன் வானத்தையும் பூமியை படைத்து ஏதேனை உண்டாக்கி ஏதேனுக்குள் தம் பிள்ளைகளை வைத்து அடக்கப்படுத்தினார். ஆனால் பிசாசுனால் வஞ்சிக்கப்பட்ட போது அந்த தேவ மகிமை இழந்தாங்க. அந்த தேவ மகிமை இழந்து முழு மனுக்குலமும் பாவத்தில் சிக்குண்டது. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை.
கர்த்தருடைய கண்கள் பூமியை உலாவிக் கொண்டு நீதிமானை தேடுகிறது. ஒரு மனுஷன் ஆண்டவர் கண்டெடுத்தார். அப்படிதான் வசனம் சொல்லுது. நோவாவின் காலத்தில் பூமி எங்கு பாவத்தில் அருவருப்பு இருந்தபோது கர்த்தர் ஒருவனை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நீதிமானை கண்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறது. அப்படி அந்த வசனம் சொல்லப்படும் போது உலகம் முழுவதும் நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் கெட்டு போனவர்களாய் மாறிட்டோம். எல்லாம் கெட்டு போனவர்களாக. அருமையான தேவ பிள்ளையே, இந்த கிறிஸ்துவின் பிறப்பை வார்த்தையை சொல்லுகிறேன். என் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை எத்தனையோ சூழ்நிலை கெட்டு போனதா மாறிடுச்சு, உடைந்து போனதா மாறிடுச்சு, நொறுங்கி போனதா மாறிடுச்சு, உலகத்தால் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட பாத்திரமாய் மாறினது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த நம்ம அவர் எடுத்து வந்து நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி நீ என் தாசன் என்று உரிமை கொண்டாடுகிறார். ஆமென். தேவனுடைய மகிம் பிறப்பின் நற்செய்தி இதுதான். இந்த உலகத்திற்கு தேவன் வந்தது பாவிகளை ரட்சிப்பதற்கு. தோத்திரம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 5:16 சார் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எத்தனை வசனம்? ஓகே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஆமென். அப்போ தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு. தோத்திரம். அல்லேலூயா. நாம் கெட்டு போகாமல், நாம் வாழ்க்கை வீணாகாம நம்மை ஒரு புதிய பாத்திரமாய் அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. என வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய பிள்ளைக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இன்னைக்கு காலையில் நான் எழுத ஜெபிச்சிருக்கும் போது வார்த்தை உணர ஆரம்பித்தேன். பரலோகத்திலிருந்து தேவன் இறங்கி வந்து பூமிக்கு வந்தார். பூமியில் இருந்த நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு. யோசிச்சு பாருங்களேன். ஆமே. பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த மனிதனாய் பிறந்தாரு. பூமியில இருந்த நம்மை பரலோகத்துக்கு போகிறதுக்கு கூட்டிட்டு போகிறது தான் அவர் இந்த பூமியில வந்து தம்முடைய அன்பை காண்பித்தார். இந்த கிறிஸ்துமஸ், இந்த கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டாடுவதை விட வந்த நோக்கத்தை புரிந்தவர்கள் தான் பாக்கியவான்கள். தோத்திரம். அல்லேலூயா. உலகம் முழுவதும் குடி வெறி அந்த கோலத்தில் இருக்கு. இந்த சாயங்காலம் ஒரு 9 மணிக்கு எனக்கு பாண்டிக்கு போகும்போது ஏகப்பட்ட கூட்டம். என்னப்பா இது, ஏகப்பட்ட டிராஃபிக். ஆமே. என்னன்னு பார்த்தா எல்லாம் அல்லாம் போகுது. எங்கெங்க எல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும், கேக் வாங்குறதுக்கும், அது வாங்குறதுக்கும், இது வாங்குறதுக்கும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிறப்பை உணர்கிறவர்கள் யார்? தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு அவர் இறங்கி வந்தார். தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம். எபிரேயர் நிருபம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8-9. ஓகே. எபிரேயர் 2. ஓகே. நல்லா பாருங்க. இயேசுவை விசுவாசிக்கும் போதுதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. 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 அப்போ நாம்
கெட்டு போன பாத்திரமா இருக்கிற நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு தேவன் உலகத்துக்கு வந்தார். இன்னைக்கு நம்ம நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் இயேசுவை விசுவாசிக்க வேணும். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீ பார்க்கும்போது, இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துகிறவனாய், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாய், கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் இருந்தான் சவுல். ஆனால் கர்த்தரை சந்தித்தார், கர்த்தர் அவன் வாழ்க்கையை மாற்றினார். அவன் ஆண்டவரை விசுவாசித்தான். தோத்திரம். அல்லேலூயா. அவன் விசுவாசித்த போது அவன் சொன்ன காரியம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனம். அந்த துன்பப்படுத்தின வேதனைப்படுத்தின அந்த சவுல் ஆண்டவரை விசுவாசித்த போது அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஒன்று கொரிந்தி 6. ஆமென். சரி, கவனிங்க. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டீர்கள். 11. நல்லா பாருங்க, இங்கே தேவனால் சந்திக்கப்பட்ட, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நீங்கள் கெட்டு போனவரா இருக்கிற உங்க வாழ்க்கையை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார், கழுவுகிறார், நீதிமான்கள் ஆக்குகிறார், நித்திய ஜீவனை அடைவதற்கு. தோத்திரம். அல்லேலூயா. இந்த காலவெளியில இந்த கிறிஸ்துவின் பிறப்பை நான் உங்களுக்கு சொல்லி நான் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இயேசு உங்க வாழ்க்கையை இழந்து போனதை திரும்பவும் கொடுக்க விரும்புகிறார். நீங்க இழந்து போன சந்தோஷம், இழந்து போன சமாதானம், இழந்து போன நிம்மதி, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தொலைத்தீங்களோ, தொலைந்து போனதை அவர் திரும்பவும் உங்களுக்கு தருவதற்கு மீண்டும் இந்த உலகத்திற்கு பிறந்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துல பிறக்க விரும்புகிறார். திறந்து கொடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, நிம்மதி இல்லாம ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா அழுகை? இயேசு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறார் என்றால் கண்ணீருக்கான பதில் ஆண்டவர் சொல்லுவாரு. உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறார்னா உங்க வாழ்க்கையில போராட்டத்துக்கான வழியை சொல்லி கொடுப்பாரு. ஏன் ஆண்டவர் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்து. அப்ப நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார்னா உன்னுடைய கண்ணீருக்கான பதிலை நிச்சயம் ஆண்டவர் தருவார். உன் சிறையிருப்புகளை மாற்றுவார், உன் வேதனைகளை நீக்குவார், உனக்கு சுக வாழ்வை தந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கெட்டு போனதை ரட்சிக்க உங்க வாழ்க்கையில இயேசு வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை எதெல்லாம் கெட்டு கிடக்குது என்பதை நீங்க உணரணும். தோத்திரம். உணர்ந்து அவரை விசுவாசிக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, இயேசு இந்த உலகத்திற்கு வந்த இரண்டாவது நோக்கம். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும். எதுக்கு வந்தாரா? சொன்ன இல்லையா, முதல்ல எதுக்கு வந்தாரு? கெட்டு போன உங்களை ரட்சிப்பதற்கு வந்தார். இரண்டாவது எதுக்கு வந்தாரு? நீங்கள் இழந்து போனதை இழந்து போனதை இழந்து போனதை இழந்து போனதை திரும்ப தருவதற்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு சொல்லுகிறேன், இந்த இயேசுவின் பிறப்பின் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது இனி உங்க வாழ்க்கை அழுகையோடும் கண்ணீரோடு இருக்கக்கூடாது. ஆமென். நீங்க ஒருவேளை கண்ணீருடைய சூழ்நிலை வந்தா தேவனை பார்த்து சில நிமிடத்தில் அவன் கண்ணீர் யாவும் துடைப்பார். அதான் வசனம் சொல்லுது.
அவர் உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார். என் தேவன் என்னை அழ வைக்கிறவர் அல்ல, என் தேவன் என்னை புலம்ப வைக்கிறவர் அல்ல, என் தேவன் என்னை தூக்கி எறிகிறவர் அல்ல, என் தேவன் என்னை இழந்து போனதை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோட கூட இருக்கிறார். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் எதற்கு வந்தார்? மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நல்லா பாருங்க. மூன்றாவது எதற்கு வந்தாரா? காணாமல் போனவர்களை ரட்சிப்பதற்கு. தோத்திரம். அல்லேலூயா. இஸ்ரவேல் வீட்டார் தேவனை மறந்து போனார்கள். தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு ஒரு பாட்டு அதிகமாக பிடிக்கும். கழுதை கூட தன் எஜமானனை அறியும். ஆமென். கழுதை கூட யார் அறியுமா? யார் அறியும்? ஐயா, நம்ம வீட்டில் வளர்க்கிற ஒரு செல்ல ஒரு மிருக ஜீவனே தன் எஜமானை எவ்வளவு நேசிக்குதுங்க, எவ்வளவு அன்பு கூறுதுங்க. ஆமே. நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோன்னா ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கெட் போட்டால் அது எங்கே போனாலும் வாலாட்டுதுங்க. அப்படிதானே? ஏன்னா எங்கள் தெருவில் ஒரு 3 நாய் இருக்குது. நான் வந்த புதுசில் ஒரு உருன்னுச்சு. இப்போ நைட்டு நாங்கள் 12 மணி ஆனாலும் எழுந்துன்னு வாலாட்டோம். தோத்திரம். அல்லேலூயா. ஒரு வேளை அவர் அந்நிய நாய் வந்து எங்களை கடிக்க துரத்த வந்தாலும் வந்து நடுவில் நிற்கும். ஏய், இது எங்க ஆளு. தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, எதுக்கு சொல்ல தெரியுமா? நன்றி. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இஸ்ரவேல் வீட்டார் என்னை மறந்து போனாங்கப்பா, என்னை தேடாம போயிட்டாங்கப்பா. எனக்கு அநேகர் ஆண்டவர் பிள்ளைங்க இயேசுவை மறந்துட்டாங்க. தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இயேசுவை மறந்துட்டாங்க. ஏன்னா தேவைக்காக மட்டும்தான் யாரை தேடுறோம்? கஷ்டம் வரும்போது தான், ஆண்டவரே நீங்க இருக்கீங்களாப்பா, நீங்க இருக்கீங்களா, இருக்கீங்களா? எல்லாம் மாறிச்சுன்னா அப்படின்னா சொல்லுவாங்க, டைம் கிடைக்கல பாஸ்டர். ஆமென். அப்ப ஆண்டவர் பார்ப்பாரு, உனக்கு டைம் தானே வேணும், உன் டைமை நான் மாத்துறேன். தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும் தெரியுமா? தேவன் செய்ததை ஒரு காலமும் மறக்க கூடாது. இஸ்ரவேல் வீட்டா மறந்து போனாங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனத்தை பார்த்தீங்கன்னா, மந்தையில 100 ஆடு இருந்துச்சு, அது ஒன்று காணோம். காணாமல் போனதை அந்த மேய்ப்பன் தேடினான். 99 மந்தையில விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடினார். ஏன் தெரியுமா? ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. இன்னைக்கு அநேகர், ஏன்னா இந்த சபையில ஞானாசம் எடுத்தவங்க நிறைய பேர், இந்த சபையில் அற்புதத்துக்கு அடையாளம் பெற்றவங்க நிறைய பேர். அவங்க வந்தாலே இந்த இடம் பத்தாது. ஆனா தேவைக்காக மட்டும் வருவதல்ல, வாழ்க்கையை மாற்றி விரும்புகிற தேவன். தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு எங்க வாழ்க்கையில தேவன் நன்மை செய்ததுனால எல்லாத்தையும் விட்டுட்டு, எசப்பா நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, வேலைகள் எல்லாம் தூக்கி எறிந்து இன்னைக்கு வந்து நிற்பதுக்கு காரணம் தெரியுமா? நீர் எங்களை ரட்சித்தீர். பணம் கொடுக்கக்கூடாத சந்தோஷம், பணம் கொடுக்கக்கூடாத சமாதானம், ஒரு மனுஷனுடைய அழுகையை துடைக்கிற ஒரு சந்தோஷத்துக்கு அது வேற. ஆமென். இந்த ஆலயத்தில் கண்ணீரோடு வருகிறவங்க சந்தோஷமா போகும்போது இது 1000 கோடி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. பணம் அவன் கண்ணீரை துடைக்காது. ஆனா அந்த ஆலயத்துல ஏறெடுக்கிற சின்ன ஜெபம் அவன் கண்ணீரை துடைக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படும். இதுக்கு தான் பார் உன்னை கண்டுபிடிச்சேன். தோத்திரம். அல்லேலூயா. கானகத்து ஆட்டினை போல் வழி தப்பி தீரிந்தேனே, நேசரவர் தேடி வந்து என்னையும் ஏற்றுக்கொண்டார்.
கானகத்து ஆட்டினை போல் வாடி தப்பி தீரிந்தேனே. நேசரவர் தேடி வந்து என்னையும் ஏற்றுக்கொண்டார். ஆமென். வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த ஓடி இருந்த என்னை அவர் தேடி வந்தார். தோத்திரம். அல்லேலூயா. உன்னை சொல்லுகிறேன், இந்த காணாமல் போன ஆட்டு நிலைமை தெரியுமா? மைக் ஆஃப்ல இருக்கா? காணாமல் போன இந்த ஆட்டு நிலைமை தெரியுமா? ஹலோ, ஒரு ஆடு எங்க இருந்ததா? மந்தை விட்டு போய் எங்க இருந்தது? மேய்ப்பன் எங்க கண்டுபிடிச்சா தெரியுமா? நல்ல புல்லுள்ள இடத்துல கண்டுபிடிக்கல, தண்ணீர் ஓடுகிற இடத்துல கண்டுபிடிக்கல. எங்க கண்டுபிடிச்சா தெரியுமா? வனாந்தரத்திலையா? சொல்லுங்க, எங்க கண்டுபிடிச்சாரு? முள்ளிலே சிக்கிக்கிட்டு இருந்தது. கவனிக்கிறீங்களா? தொலைந்து போனவர்கள் நிலைமை வாழ்க்கை சிக்கலாகத்தான் இருக்கும். ஆண்டவரை மறந்து போனவரும் வாழ்க்கை சிக்கலாக தான் இருக்கும். அங்க கண்ணீரும் வேதனையும் பாடும் உபத்திரம் நெருக்கம் சூழ்ந்துதான் இருக்கும். அந்த நேரத்துல யோனா மீனின் வயிற்றில் இருந்தானா, அப்படிதானே? மீன் வைத்த 3 நாள் சந்தோஷம் பெட்டப்பட்டு தூங்கினானா? வசனம் சொல்லுது, கடல் பாசி அவன் கழுத்து நெருக்கினதான். ஏன்டா, நீ தானே நான் கடல்ல குதிச்சு செத்து போறேன்னு சொன்னவன். நான் தான் ஆண்டவர் விட்டு விலகி என்னை தூக்கி போடுங்க, கப்பல் நல்லபடியா போய் நீ தான் சொன்னவேன்னு சொல்லி மீனுக்குள்ள வச்சு கழுத்தை நெருக்கின. வாசிங்க யோனாவின் புத்தகம். அப்ப ஆண்டவரை விட்டு விலகி போனா தெரியுமா? நம்ம நினைக்கிறோம், ஐயோ சர்ச்சுக்கு வராம நின்றுச்சுன்னா நல்லா இருக்கும். இல்ல, அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன் தெரியுமா? உன்னை ரட்சித்த போது உன்னை யாரு கையில் இருந்து வாங்கினார் தெரியுமா? உன்னை யாரு கையிலிருந்து எடுத்தா தெரியுமா? பிசாசின் கையில் இருக்கிற உங்களை தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டார், வாங்கினார். அப்போ தன் கையில் இருந்தவர்களை திரும்பவும் எடுத்து அவன் திரும்பவும் இறுக பிடிச்சுக்கிறான். நான் திரும்ப தரமாட்டேன், ஒரு முறை தான் விட்டுட்டேன், திரும்ப நான் விட மாட்டேன். ஏன்னா வசனம் சொல்லி கொடுக்கிறது, ஒரு மனுஷனிடத்திலிருந்து புறப்பட்ட பொல்லாத ஆவி திரும்பவும் தனியா வரல, 7 பேரை கூட்டிட்டு வந்துடுச்சு. அப்ப ஆண்டவரை விட்டு விலகி போன நிலைமை பரிதாபம். வசனம் வாசிங்க யோனா. நான் நினைச்சேன், என் ஆத்துமா தோய்ந்து போனது. என்னது? என் ஆத்துமா சோர்ந்து போகும்போது எப்படி பாடுவேனா என் தேவன் எனக்கு செய்ததை, என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்தும ஆதாயம் செய்வேன். நான் நல்லா இருந்தபோது இப்படிலாம் பாடின ஆண்டவரே, இப்படிலாம் வாழ்ந்த ஆண்டவரே, என் ஆத்துமா தொய்ந்த போது ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். அவன் மனம் திரும்புவதற்கு மீனின் வயிற்றில 3 நாள் உட்கார வச்சார். சிம்சோன்
பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன், சத்துருவால் அவனை தொட முடியாதவனா இருந்தான். ஆனா அவன் விழுந்து போன போது அவன் பலன் போனது, அவன் பார்வை போனது. சத்துருக்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு தன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அப்ப புத்தி வருது, ஆண்டவரே, எப்படி இருந்த ஒரு கழுதையின் தாடியை கொண்டு 1000 பேரை கொன்று போட்டவன், ஆண்டவரே, என் பக்கத்துல எவரும் நிற்க முடியலையே. அபிஷேகம் எனக்குள் இருக்கும்போது ஒருவர் என தொட முடியலையே, இது எங்க போனது சொல்லி தன் ஆத்துமா தோய்ந்து போகும்போது அவன் பரலோகத்தின் தேவனை பார்த்து கேட்கிறான், இந்த ஒரு விசை எனக்கு இரங்கும் தேவனே. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? காணாமல் போன உங்களை கர்த்தர் மீண்டும் கொண்டு வர விரும்புகிறார். ஒரே வார்த்தை, என்னை ரட்சி ஆண்டவரே, என்னை சந்தியும் ஆண்டவரே, என் தவறுகளை நான் உணர்கிறேன், நான் செய்த பாவங்களை மன்னியும், நான் செய்த அக்கிரமங்களை மன்னியும். கெஞ்சுங்க. இரக்கத்தின் தேவன் உன் சிறையிருப்பை மாற்றுவார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனத்தை வாசித்தீங்கன்னா இங்கு நல்லா பாருங்க. காணாமல் போன வெள்ளி காசை தேடி கண்டுபிடிங்க. ஏன்னா காணாமல் போனதை தேட ரட்சிக்க அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் யாரோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நாவில் உணர்கிறேன். இன்னைக்கு சில தொலைந்து இருக்கீங்க, உங்க வாழ்க்கை தொலைந்து கிடக்குது, சில விழுந்து கிடக்கிறீங்க. உங்களை கர்த்தர் திரும்பவும் மந்தியில சேர்க்கும்படி இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். விலகாதீங்க, விலகி போகாதீங்க. பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, கண்ணீரோ, நாசமோசமோ, பஞ்சமோ, பற்று எது வந்தாலும் இனி நான் ஆண்டவர்கிட்ட விலக மாட்டேன், ஆண்டவர்கிட்ட விலக மாட்டேன். ஆண்டவரே, என்னை நீங்க ரட்சித்தீங்கப்பா, இந்த அன்பை பிடிச்சி இருங்க. உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் தொலைச்சிங்க, இப்ப நீங்க தேட போறீங்க. தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் அநேக நன்மையின் ஆசீர்வாத தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறார், தேவன் கொடுத்திருக்கிறார். இதை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு தேவனை தேடுங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வசனம். காணாமல் போன மகன் திரும்பி வந்தான். காணாமல் போன மகன் திரும்பி வந்தான். தன் மகன் வருகிறதை கண்டபோது அப்பாவுக்கு சந்தோஷம். ஒரு விருந்து ஒன்றை ஆயத்தப்படுத்தி பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நீங்க தேவன் பக்கம் திரும்பி வரும்போது தான் இந்த பிறப்பின் அடையாளம் நிறைவேறும். கவனிக்கிறீங்களா? இதோ கேக்கு வெட்டுறதுனாலையும் இல்லை நீங்க கேக்கு கொடுக்கறனாலையும் அவ்வளோ நீங்க பிரியாணி இதெல்லாம் ஆண்டவர் சந்தோஷப்படலை. நீங்க கர்த்தர் பக்கம் திரும்பி வருவது தான் பரலோகமே சந்தோஷப்படுது. தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்லி அறிக்கையிடுங்க, ஆண்டவரே, நீர் என்னை தேடி வந்திருக்கிறீர், இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிச்சு வாழுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. சங்கீதங்கள் புத்தகம் 119ஆம் சங்கீதம் 176வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் ஜெபம் முடிக்கிறேன். சங்கீதம் 119 176. காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், தேடுவீராக. ஆமென். உங்களுடைய கற்பனைகளை காணாமல் போன ஆட்டை போல இருந்த ஆண்டவரே, இது அடியனை தேடி வந்து கற்பனை எல்லாம் மறந்துட்டேன். இன்னைக்கு ஒரு புது வாழ்க்கை எனக்கு தாரும், புது வாழ்க்கையை தாரும். ஏன்னா தேவன் இந்த ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு காலையில் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டு இந்த வார்த்தைக்கு சொன்ன ஒரே வார்த்தை, என் இஸ்ரவேல் வீட்டார் அநேகர் தொலைந்து போனாங்கப்பா, இன்னைக்கு அவங்க தொலைந்து போனவர்கள் எல்லாம் நான் கூட்டி சேர்க்க போகிறேன், திரும்பவும் கூட்டி சேர்க்க போகிறேன். என் ஜனம்
என்னை மறந்து போனார்கள் என்று ஆண்டவர் சொன்னதை இன்னைக்கு நான் சொல்லுகிறேன். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் கர்த்தர் பேசியிருப்பாரானால் இன்னைக்கு திரும்பி வாங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கண்களை முடிவோமா? எல்லாம் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். சொல்வோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம், வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு மாத்திரரே. உயர்த்துவோம், வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு மாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சத்தமா, உயிருள்ள நாட்களெல்லாம் ராஜா நீ செய்த நன்மைகளை. நன்றி. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. உங்களை ரட்சித்தாரே, தொலைந்து போன உங்களை தேடி வந்தாரே, இழந்து போன வாழ்க்கையை திரும்ப தந்தாரே, உங்க வாழ்க்கையை கட்டி வந்திருக்கிறார், உங்க வாழ்க்கை கட்டுப்படி வந்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கிறேன். ஓ ரீமாலா ஷபா, கெட்டு போன வாழ்க்கையை புதிதாக்கும்படி அவர் திரும்ப வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையை கட்டு போயிருக்கு, உன் வாழ்க்கை கட்டு போன வாழ்க்கையை புது வாழ்க்கையை தருவதற்கு இயேசு பிறந்திருக்கிறார். இழந்து போன வாழ்க்கையை திரும்பவும் தருவதற்கு இயேசு உலகத்தில் பிறந்திருக்கிறார். காணாமல் போன உங்களை தேவன் திரும்பவும் தேடி கண்டுபிடித்து வந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை பிடித்து போட்டு சொல்லுங்க, என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. நான் தொலைந்து போனேன், என் வீட்டார் தொலைந்து போனாங்க, என் வீட்டார் என்னை மறந்து போனாங்க. இந்த பிறப்பின் நாளிலே மீதி என் பிள்ளைகளை என் பக்கம் கொண்டு வந்து, ஓ ஹல்லேலூயா, அவர்களை மீண்டும் கட்ட விரும்புகிறேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சத்தமாய் மேய்ப்பர்கள் கண்டு இயேசுவை கண்டபோது தேவனை துதித்தார்கள். நீங்கள் ரட்சிப்பை கண்டிருக்கிறீர்களா? சத்தமாய் தேவனை துதிங்க. நீங்க வாழ்க்கையில வந்தீங்கப்பா, நீங்க வாழ்க்கையில வந்தீங்க, என் கண்ணை திறந்தீங்க, என் இருதயத்தை திறந்தீங்க, உங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தீரே.
ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன் சொல்வோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் சொல்வோம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மாயும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மாயும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன் சொல்லுவோம். உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் அனுபவம். இயேசுவை கண்டவர்கள் தேவனை துதிப்பார்கள், இயேசுவை கண்டவர்கள் தேவனுடைய பாதத்தில் விழுவார்கள். ஓ இயேசுவின் பிறப்பை நற்செய்தி தேவதூதர் அறிவித்தபோது அதை பார்ப்பதற்கு சென்ற மேய்ப்பர்கள் கண்டதை அறிந்தபோது அவர்கள் தேவனை துதித்தார்கள், தேவனை துதித்தார்கள். ஓ இந்த கால வேளையில் ஆவியானவர் பேசுகிறார், கெட்டு போன உன்னை ரட்சிக்க வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கை கெட்டு கிடக்குது மகனே, மகளே, உன் வாழ்க்கை உள்ளான வாழ்க்கை கெட்டு கிடக்குது. நீ வெளி தோட்டத்தில் இருக்கலாம், ஆனா உன் உள்ளான வாழ்க்கை கெட்டு கிடக்குது. நீ கெட்டு போனதை நான் பார்க்கறதுனால சொல்றேன், மனம் திரும்பு. உன் கெட்டு போனதை நான் திரும்பவும் 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 சரிப்படுத்த விரும்புகிறேன். நீ உன் நாவில நீ அறிக்கை செய்யப்படுதான் நீ கெட்டு போன உன்னை புதிய பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறேன். உன்னை நித்திய ஜீவனுக்காக தெரிந்து கொண்டு, உன்னை நித்திய ஆமென் ஆமென் ஜீவனுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகன். எனக்கு போகாதப்பா, என்னை விட்டு விலகாதப்பா, என்னோட தூரம் போகாதப்பா. வா வா, நான் உன்னை வீட்டு நேசிக்கிறேன், உன்னை வீட்டு நேசிக்கிறேன். நீ என் பக்கவா, நீ எனக்கு எல்லாரும் திரும்ப தருவப்பா. எத்தனை முறை அறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே,
நன்மாயும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. நாட்கள் முடியும் வரையோ ஜீவன் பிரியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை நித்திய ஜீவனை இழந்துடாத. நீங்க நித்திய வாழ்க்கைக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறா. அற்பமான உலகத்தின் காரியத்துக்காக ரட்சகரை இழந்துடாதீங்க, ரட்சிப்பை இழந்துடாதீங்க, பரிசுத்தத்தை இழந்துடாதீங்க, கிருபை இழந்துடாதீங்க, நன்மை இழந்துடாதீங்க. இழந்து போனதை அவர் உனக்கு தரும்படி விரும்புகிறார். இழந்து போனதை தரும்படி விரும்புகிறார். கேளுங்க, ஆண்டவர் இனி திரும்பவும் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறது, இஸ்ரவேல் வீட்டார் காணாமல் போனாங்கப்பா, அவங்கள திரும்ப கண்டுபிடிக்க விரும்புகிறேன். ஒருவேளை இன்னைக்கு நீங்க காணாமல் இருப்பதை ஆண்டவர் உணர்த்திருப்பார். ஆனால் சொல்லுங்க, நான் முள்ள சிக்கிற ஆட்டை போல இருக்கிறேன்ப்பா, தொலைந்து போன வெள்ளிக்காசா போல இருக்கிறேன்ப்பா, தகப்பனை விட்டு விலகி போன இளையகுமாரனை போல இருக்கிறேன்ப்பா, நான் வழி தப்பி போயிட்டேன். டாடி, என்னை கொண்டு வாங்க, மீண்டும் நினைச்சியும் எனக்கு ஒரு புதிய ஆவியை கொடுங்க, புதிய ஆத்மாவை கொடுங்க, புதிய மனுஷனை வாழ விரும்புகிறேன். இந்த கிறிஸ்மஸ் அந்த பிறப்பின் நாளில் என் உள்ளத்தில் பிறந்திருக்கீங்க, உமக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கரத்துடைய தேவனை துதிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.